கடந்த 21ஆம் தேதி என்னோட மோனூல்ல ராமேஸ்வரத்துல கான்ட்ராக்ட் மூலமா எடுத்து தூய்மை பணியாளர் வச்சிருக்காங்க. வெளி மாநிலத்தவர் அவங்க அங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் சுகாதார கேடா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவ அபாயம் இருக்குது. இருப்பிட வசதி இல்லைங்கிற விஷயத்த என்னோட மோனூல்ல வீடியோவா பதிவு செஞ்சேன். அது என்னன்னா சமூக வலைகள் அதிகமா பரவி ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் நீதியரசர் உடனடியாக அதை பார்வையிட்டு அந்த இடத்த பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் எடுத்த அதிகாரியும் நகராட்சி அதிகாரிகளையும் கூப்பிட்டு 10 நாளைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வீடு வசதியை செய்து தரணும். அதுக்கடுத்து அந்த சுகாதார கேடு இல்லாம இருக்கணும். அந்த குழந்தைகளை பால்வாடிக்கு அனுப்பணும். அங்க இருக்க குழந்தைகளை பால்வாடிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத 10 நாள்ல ரிசல்ட் கொடுக்க வச்சிருக்காரு. அதனால தலைமை நீதிபதி ஐயா அவர்களுக்கும் நான் மோனூல்ல பதிவிட்ட அந்த விஷயத்தை உடனடியாக கவனம் ஈர்த்த சமூக வலைதளங்களில் பரப்பிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீதியரசர் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா இது போல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவ அந்த இடங்கள்ல வேலைகள் நடக்குது. இல்லைன்னா இங்க வேலைகள் நடக்க முடியாது. அதிகாரிகள்ட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா அது மந்த நிலையா மௌன நிலையாவே இருக்கு. அதனால இதுபோல் மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த மோனூல்ல நான் பதிவு செய்யறது உடனடியா இங்க வேலைகள் நடக்குது. அதற்கு காரணம் என்னன்னா முகநூல் நண்பர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் நண்பர்களா இங்க யாரு லைக் வாங்குறதுக்கோ இல்ல இது ஒரு நம்ம வீடியோ பரவணுங்கிறதுக்காக நான் இது இந்த இதுல போடல. இது எதுக்காக போடுறோம்னா முழுக்க முழுக்க நம்மளோட பகுதி இருக்கக்கூடிய சுகாதார கேடும் நம்ம மக்களுக்கு நடக்கக்கூடிய அப்படின்னா அரசாங்கம் தமிழக முதல்வர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கணும். அது கிடைக்காம அது பழுதாகி கிடக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்து மக்களுக்கு கவனம் இருக்கிறதுக்குள்ள போடுறோம். அதை சமூக வலைதளங்களை போட்டு அந்த துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. எனக்கு பார்க்க என்னன்னா பெட்டிஷன் கொடுத்தா கூட இந்த நடவடிக்கைகள் எடுக்காத சூழல் இருக்கும் போது இவ்வளவு விரைவா பரவுது அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இதுல இந்த வீடியோக்களை அதிகமா பரப்புறாங்க. அதனால சமூக ஆர்வலருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராமேஸ்வரத்துல மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகள்லயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது வெகு விரைவில் வீடியோவா உங்களுக்கு பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.